கோலிவுட்டின் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக திகழ்ந்து வருபவர் தளபதி விஜய். இவர் நடிக்கும் படங்கள் சுமாராக இருந்தாலும் சரி, சூப்பராக இருந்தாலும் சரி, அது நிச்சயம் பாக்ஸ் ஆபீஸில் வசூலை வாரி குவித்துவிடும். அந்த அளவுக்கு தயாரிப்பாளர்களின் தங்க மகனாக இருக்கிறார் தளபதி. இந்த ஆண்டு அவர் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படம் ரூபாய் 450 கோடிக்கும் மேல் வசூலித்து இந்த வருடத்தின் அதிக வசூலீட்டிய தமிழ் படம் என்கிற சாதனையையும் படைத்துள்ளது. கோட் படத்தின் வெற்றியை தொடர்ந்து தளபதி விஜய் 69வது திரைப்படம் உருவாகி வருகிறது. இப்படத்தை வினோத் இயக்குகிறார். இப்படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்துள்ளார். இப்படத்தை கேவிஎன் நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தில் பிரியாமணி, மம்தா பைஜு, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், வரலட்சுமி சரத்குமார், கௌதம் மேனன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. தளபதி 69 படத்தின் முதல் பாடலில் தளபதி விஜய் 1000 பேருடன் நடனமாடி இருக்கிறார். இதுதான் தமிழ் சினிமாவின் அதிக டான்சர்களை பயன்படுத்திய படமாக இருக்கும் என சொல்கிறார்கள். இந்த படத்தின் முதல் பார்வை மற்றும் டைட்டில் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. தளபதி 69 படத்திற்காக நடிகர் விஜய் ரூபாய் 275 கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறார். தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரை இவ்வளவு பெரிய தொகையை எந்த நடிகரும் சம்பளமாக வாங்கியதில்லை. இப்படத்திற்கு பின்னர் சினிமாவை விட்டு விலகி தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளார். இதை அவரே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார். தளபதி 69 படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் தளபதி 69 படம் குறித்த ஒரு தரமான அப்டேட் வெளியாகியுள்ளது. அதன்படி தளபதி 69 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதாம். அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருடன் படத்தின் தலைப்பும் வெளிவர வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.